புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த கண்டென்ட்டோட கான்செப்டே கவுண்டமணி அவர்கள் பேசின ஒரு டயலாக் தான். வாயை வச்சு சும்மா இருந்தா தானே? கண்டிப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாமா? என்ன பேசினாங்க? பேசின பேச்சு ஒன்னா ரெண்டா பேச்சாடா பேசுனீங்கன்னு சொல்ற மாதிரி தான் இந்த காணொலிக்குள்ள அவங்க பேசின பேச்சு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அக்குவேர் ஆணிவேர் பிரிச்சு பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். நேற்றைய தினம் வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜயோட டிவிகே கட்சி நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த இடத்திலேயே சட்டம் ஒழுங்கிற்கு எதிராகத்தான் பேசுறாங்க. உதாரணத்திற்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஆமா சரி, கெட்டு போச்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கெட்டுப்போன சட்டம் ஒழுங்கை நாங்க ஆட்சி அமைத்தால் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க எப்படி சரி பண்ணுவோம்னு ஏதாவது சொன்னாங்களா சொல்யூஷன்? மாறாக சீர்குலைந்த சட்டம் ஒழுங்கை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ற அந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, எங்களுக்கு போலீஸ் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. விஜய் கூட்டம் போடுறாருன்னு சொன்னாலே எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க போலீஸ் அப்படின்றாங்க. சரி, என்ன கட்டுப்பாடு விதிச்சாங்க? ஒழுங்கா இருங்கப்பா, கரண்ட் ஒயர் எல்லாம் புடிச்சின்னு தொங்காதீங்கப்பா, டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் ஏறாதீங்கப்பா, மரத்து மேலாம் ஏறி கை காலை ஒடிச்சிக்காதீங்கப்பா, வரவங்களும் ஒழுங்கா கவனிச்சிக்கங்கப்பா, கூட்டத்தை கட்டுப்படுத்துங்கப்பா உங்க தொண்டர் படையை வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொன்னா இவங்களுக்கு பாருங்க கட்டுப்பாடு விதிக்கிறாங்களாம். என்ன கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன கட்டுப்பாடு விதிக்கிறாங்க? எந்த கட்டுப்பாடு விதிச்சது உங்களுக்கு பிடிக்கல? முன்னாடி போற கூட்டத்தை கீழே மிதிச்சு கழுத்து மேல ஏறி காலை வச்சு கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எப்படிங்க எங்க கூட்டத்தால முடியுங்க? எங்க கூட்டத்துக்கு முன்னாடி போறவங்களை மிதிச்சு கொல்றதுதான் பழக்கமே. இந்த கட்டுப்பாடு விதிச்சா நாங்க எப்படி கட்டுப்பாடா இருப்போம்னு சொல்ல வரீங்களா? ஒரு பக்கம் லா அண்ட் ஆர்டர் கட்டுப்பாடு இல்லாம சீர்குலைந்து விட்டதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் எங்களை கட்டுப்படுத்துறாங்க, நாங்க கட்டுக்கு அடங்க மாட்டோம்னு வேமா சூசோ இல்லாம பேசுறாங்க. அதை அடுத்து அதே வேமா சூசோ இல்லாத வரிசையில பேசுறாங்க பாருங்க, அனுமதி கொடுத்த நேரத்தை தாண்டி நாங்க எக்ஸ்ட்ரா தான் பேசுவோம், அதுவும் பேசுறது கண்ணா பின்னா ஏடா கூடமா எக்கு தப்பா தான் பேசுவோம். இப்படிலாம் பேசினா எங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் மீது எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணிக்கங்க. 60 நாள் பொறுத்து ஆட்சி எங்க கையில் தான் வரப்போகுது. நீங்க பதிவு பண்ண எஃப்ஐஆர் நாங்க டெலீட் பண்ணுவோன்றாங்க. கவலைப்படாதீங்க, பாத்துக்குவோம். இன்னும் 60 நாள் காவல்துறை நம்ம பக்கம் வந்துடும். இல்லைன்னா பாவம் மாவட்ட செயலாளர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடல நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பத்தி கவலைப்படாதீங்க, பாத்துக்கோங்க. ஆட்சிக்கே இன்னும் வரல, அதற்கு முன்னதாகவே எஃப்ஐஆர் டெலீட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு மாசம் ஜாஸ்தி, ஒரு 10 நாள் இருந்தா போதும். ஒரு 10 நாள் பொது வெளியில் ஆதவ அர்ஜுனாவை இதே மாதிரி பேச விட்டா போதும், மிச்சம் மீதி இருக்கிற விஜயோட சோழிய மொத்தமா முடிச்சு கட்டிடுவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு 80, 85, 88, 89% அளவுக்கு உண்டான விஜயோட சோழி முடிஞ்சு போச்சு. அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஒன் பை ஒன்னா எல்லாரும் பிச்சுன்னு போயின்னு ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருந்த ஒரே ஒரு கட்சி ஆதரவு தெரிவிச்சாங்களாமா, ஏதோ ஒரு கட்சி. அந்த கட்சியும் கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிக்கிறோம்ட்டு அறிவிச்சிட்டாங்க. இன்னும் மேற்கொண்டு மிச்சம் மீதி சதவீத சோழிய விஜய் முடிக்கணும்னு சொன்னா ஆதவ அர்ஜுனா கிட்ட மைக்க கொடுத்து இதே மாதிரி 10 நாள் தொடர்ந்து பேசவீங்க, சுத்தமா முடிஞ்சிடும். இதை குறிப்பிட்டு தான் சொன்னது ஆரம்பத்திலேயே கவுண்டமணி பேசின டயலாக். வாயை வச்சு சும்மா இருந்தா தானே? இது லாட்ரி ஆதவுக்கு மட்டும் கிடையாது, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற விஜய் உட்பட எல்லாருக்குமே பொருந்தும். வாயை வச்சுன்னு சும்மா இருந்தா தானேன்னு சொல்றது. வாயை திறந்தாலே மிரட்டல் மிரட்டல் மிரட்டல். யார் மிரட்டுறதுங்க? திமுக. எல்லாரையும் மிரட்டுறாங்க, ஒருத்தர் விடாம மிரட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் மிரட்டுறாங்கன்னு அந்த மிரட்டுற வரிசையில இப்ப திரிஷாவும் சேர்ந்திருக்காங்க. ஒரு 2-3 தினங்களாக சமூக வலைதளங்கள் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் குந்தவை பிரச்சனை. கலாட்டா என்கின்ற ஒரு சேனல் சினிமா சம்பந்தப்பட்ட விழா நடத்துறாங்க. அந்த விழாவில் பார்த்திபன் கலந்துக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகள் போட்டோவை காட்டி இந்த ராபிட் ஃபயர்னு சொல்ற அந்த ரவுண்ட்ல கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது பாருங்க, குந்தவையோட புகைப்படம் வருது. அந்த புகைப்படம் திரையில் தோன்றியவுடன் அந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த கூட்டம் எல்லாரும் பாருங்க கை தட்டுறாங்க. கை தட்டிட்டே குந்தவைன்னு கத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியோட ஆங்கர்ஸ் அந்த போட்டோவை காட்டிட்டு குந்தவையை குறித்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் பாருங்க பார்த்திபன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏதோ குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது. இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளியில வராம கொஞ்சம் நாளைக்கு அது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்காம இருக்கிறது. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதை சொல்லாம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். இவ்வளவுதான் சொன்னாருங்க. இந்த குந்தவையை கொஞ்ச நாட்களுக்கு வீட்டுல குந்த வச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு இவ்வளவுதான் சொன்னாரு. உடனடியாக பாருங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பத்தி எரிஞ்சு அந்த குந்தவை கதாபாத்திரத்தில் நடிச்ச திரிஷாவுக்கு கோவம் வந்துருது. என்னை பத்தி எப்படி நீங்க பேசலாம்? கரடு மூடான கருத்துக்களை எப்படி நீங்க தெரிவிக்கலாம்?
வேணும்னே வாண்டடா பர்பஸா பார்த்திபன் அவரோட உதவியாளர் கிட்ட சொல்லி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யாரோ அவங்க கிட்ட இந்த போட்டோவை கொடுத்து இந்த போட்டோவை நீங்க காட்டுங்க, இந்த மாதிரி நான் பேசணும்னு சொல்லியே சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட பார்த்திபன் உதவியாளர் மூலமாக அரங்கேற்றப்பட்ட செயல். இது யாருகிட்டவோ காசு வாங்கின பார்த்திபன் பேசுறாரு. என்னை குறித்து எப்படி இந்த மாதிரி கருத்து அவர் சொல்லுவாரு? அப்போ இதற்கு பின்னணியில் ஏதோ திட்டம் இருக்கு. பார்த்திபன் அவர்கள் அந்த மேடையில குந்தவை புகைப்படம் வந்தவுடனே வழக்கம் போல எல்லாரை குறித்து கேள்வி கேட்கும்போது அந்த குந்தவை படத்தை பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணுச்சோ அந்த சமயத்துல அதை சொல்லிடுறாரு. அந்த மேடையில சொல்லிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கும் போது ரங்கராஜ் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்திருக்காராம். அப்போ என்ன சொன்னாராம் பார்த்திபன் கிட்ட, இல்ல இந்த குந்தவை விஷயத்தை நீங்க தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனடியாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு போன் செய்து இந்த குந்தவை சம்பந்தப்பட்ட கருத்தை நீங்க ஒளிபரப்பு பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறாராம். ஆனால் அந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது என்று சொன்னால், அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள வந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் பாருங்க மொபைல் போன்ல வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணா என்ன தப்பு இருக்கு? அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? நல்லதுதான் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு ஃபேவரா சொல்லியிருக்காரு. வீட்டுக்குள்ளேயே குந்தவைக்கிறது கொஞ்சம் நல்லது, வெளியில வராம கொஞ்சம் நல்லது. அது வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்காம இருக்கிறது. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதை சொல்லாம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். இந்த குந்தவையை கொஞ்ச நாட்கள் வீட்டுல குந்த வச்சா யாருக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருக்கும்னு சொல்லி. ஏன்னா பாருங்க, விஜய்க்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்காருங்க அவரு. அப்படியெல்லாம் நல்ல எண்ணத்துல அவரு சொல்லலைங்க. அவரு பாருங்க திட்டமிட்டு வேணும்னே யார்கிட்ட காசை வாங்கிட்டு, யாருக்கிட்டோ என்னங்க திமுக கிட்ட காசை வாங்கிட்டு அவர் வேணும்னே பேசியிருக்காரு. சோ இதற்கு பின்னணியில் இருப்பது திமுகவோட சதி. ஏன்பா போற போக்குல ஒரு போட்டோவை பார்த்து யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த பேசினா கூட இதற்கு பின்னணியில் திமுக சதியா? ஆமா. என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? திமுக யாரெல்லாம் மிரட்டுறாங்க தெரியுங்களா? குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் மிரட்டுறாங்க. மக்கள்கிட்ட பயங்கரமா ஈடுபடும் பொழுது திடீர்னு என் குடும்பத்துல யாரும் சம்பந்தம் இல்லாம வந்து எனக்கு கண்ணாமலாம் திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுக இருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு. நான் இதுக்கு பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எவ்வளவு தொல்லைகள் கொடுப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? வாயை வச்சு சும்மா இருந்தாதான் ஏன் சொல்றோம்னு சொல்லி கொஞ்சோட வேமா சூசோ இல்லாம இதெல்லாம் ஒரு பேச்சின்னு மேடையில பேசுறீங்களே, எப்படிங்க? இப்போ உண்மையில் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை திமுக மிரட்டுறாங்கன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க நல்லவர்களாக இருக்கிற பட்சத்துல, நல்லவர்களாக நீங்கள்லாம் இருக்கிற பட்சத்துல உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் நேரா எங்க போவாங்க? பிரஸ் கிட்ட போவாங்க, பிரஸ் மீட்டை கூட்டுவாங்க. பாத்துக்கோங்க எங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் திமுக எங்களுக்கு தொல்லை கொடுத்து மிரட்டுறாங்க பாருங்கன்ட்டு உங்களுக்காக ஆதரவா நிப்பாங்க. பிரஸ்ல திமுகவை காட்டி கொடுப்பாங்க. ஏன்னா சாதாரண குடும்பங்களில் இருப்பவர்கள் கூட அந்த குடும்பத்து பக்கம் தான் நிப்பாங்க, அந்த குடும்ப உறுப்பினர்கள் பக்கம் தான் நிப்பாங்க. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களையே தப்பா பேச சொல்லி எங்களுக்கே மிரட்டல் கொடுப்பீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, என் குடும்பத்துல இருக்கிறவங்களும் திமுக மிரட்டி எங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறாங்கன்னு சொன்னா அப்போ நீங்க நல்லவங்க இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்க நல்லவர்களாக இருக்கிற பட்சத்துல உங்க பக்கம் தான் நிற்பாங்க. உங்க பக்கத்துல நிக்கலீங்களே. அதுவும் முக்கியமா ஏங்க, அவர் எங்க அப்பா காசுலயே வளர்ந்தவருங்க. அவரு எங்க அப்பா காசுலயே வளர்ந்துட்டு, எங்க அப்பா காசையே செலவு பண்ணிட்டு, எங்க அப்பா காசுலயே வாழ்ந்துக்கிட்டு எங்க அப்பாவுக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொந்த மச்சான் லாட்ரி ஆதவோட சொந்த மச்சான் தான் பாருங்க ஸ்டேட்மெண்டே கொடுத்தாரு. ஒட்டுமொத்தமா எங்க அப்பாவோட காசில் வாழ்ந்து கொண்டு எங்க அப்பாவுக்கு எதிராகவே, எங்க குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் இவர் தெரிவிக்கும் கருத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி உங்க குடும்பத்தால கைவிடப்பட்டவர்கள் நீங்கெல்லாம். உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க உங்களையே மதிக்கல. அப்படி உங்களையே மதிக்காத உங்க குடும்பத்தினர்கிட்ட திமுக மிரட்டி என்ன பண்ண போறாங்க? கட்சி நடத்துவதற்கு நம்மளுக்கு துப்பும் ஸ்கில்ஸும் இல்லைன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்ச நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லார் மேலையும் பழி போட்டு தெரிஞ்சு நிற்பீங்களா? பொதுவா ஒரு டூல் கிட்ட ரெடி பண்ணி அந்த டூல் கிட்ட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எல்லா கையிலும் ஸ்கிரிப்ட் வழியாக கொடுத்து பேசுங்கப்பா ஒரே மாதிரி பேசுங்கப்பான்னு சொல்ற என் விஜய் கூட பாருங்க டூல் கிட்ட பார்த்தா பேசினாரு. கரூர்ல ஆரம்பிச்சு எக்கச்சக்கமா என் மேல பழி போட்டுட்டு இவர் லேட்டா வந்ததுக்கு திமுக காரணமா? இவ்வளவு இருக்கிற இடத்துல இவ்வளவு கூட்டத்தை கூட்டி வச்சு எல்லா கட்சியோட எனக்கு தான் எப்பேற்பட்ட மாசு இருக்குன்னு காட்டுறதுக்காக இவர் கூட்டிய கூட்டத்துக்கு தண்ணியும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணாததுக்கு காரணமோ திமுகவா? 3 மணிக்கு தான் உங்க அனுமதி நேரமே ஸ்டார்ட் ஆகுது, 10 மணி வரைக்கும் இருக்கு. ஆனா 12 மணிக்கே வருவேன்னு அறிவிக்க சொன்னது யாருங்க? திமுகவா? பட்டியல ஆடு மாடு அடைப்பாங்க இல்லைங்களா? அதை விட மோசமாக ஒரே இடத்துல பல மணி நேரங்களாக கூட்டத்தை கொண்டு வந்து அடக்கி சொன்னது யாருங்க? திமுகவா? இப்படி எல்லா தப்பையும் விஜய் பண்ணிட்டு ஒரே ஒரு பழி கூட அவர் மீது விழக்கூடாதுன்றதுக்காக ஒட்டுமொத்தமான பழியை அடுத்தவங்க மேல தூக்கி போட்டு சுத்துற அந்த வரிசையில இன்னி வரைக்கும் பழி போடுறாங்க மிரட்டுறாங்க அடுத்தவங்க மேலேயே பழி போட்டு சுத்துறீங்களே வேமா சூசோ இல்லாம. இதை பார்க்கும்போது ஒரு டயலாக் ஞாபகத்து வருது.
இப்பெல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுறேன்? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதான். கண்டிப்பா அப்படித்தான் கேட்பாங்க. மிரட்டுறாங்க. இந்த மிரட்டுற வரிசையில கடைசியில யார் தலை கை வச்சிருக்காங்க தெரியுங்களா? அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ சொன்னாங்களே, பார்த்திபன் கூட திமுக கிட்ட காசு வாங்கி தான் பேசுறாரு, அவர் வேணும்னே வாண்டடா பர்பஸா திட்டமிட்டு இந்த வேலையை போட்டோவை போட்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ யார் பேசினாலும், உண்மையை யார் பேசினாலும் எல்லாரும் பாருங்க அடுத்தவங்க கிட்ட காசு வாங்கி தான் பேசுறாங்கன்னு சொன்னா, இந்த பிஷ்மின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி உட்காந்து பேசினுக்கிற பிஷ்மி, அவர் விஜயோட மகனை குறித்து எவ்வளவு கண்ணாப்பின்னா பேசினுக்காரு. எங்க அப்பாவை நான் ஜெயிக்க விட மாட்டேன், எங்க அப்பா எப்படி ஜெயிச்சிடறான்னு நான் பாத்துறான்ட்டு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் விஜயோட மகன் சொன்னதாக உட்காந்து பேசினுக்காரு இல்லைங்களா. அவர்கிட்ட அந்த மாதிரி பேச சொல்லி யாருங்க காசு கொடுத்தது? குந்தவை தான் கொடுத்தாங்களா காசு? கேட்பாங்க இல்லைங்களா. குந்தவை ஆகிய நீங்கள் தான் காசு கொடுத்தா அந்த மாதிரி பேசி மிச்ச மீதி இருக்கிற ஒட்டுமொத்தமான குடும்பத்தை பிரிங்கான்னு அப்படின்னு நீங்க தான் காசு கொடுத்து பேச வைக்கிறீங்களான்ட்டு. ஏன்னா பிஷ்மி போன்றவர்கள் பேசுவதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. ஆனா பாருங்க, உங்களை குறித்து பேசுவதற்கு நீங்க தான் ஆதாரத்தை உருவாக்கி இருக்கீங்க. ஒரு நடிகையோடு என் கணவருக்கு தொடர்பு இருக்கு, அந்த நடிகையின் பெயரை சொல்ல மாட்டேன், ஒருவேளை எனக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும், இரண்டாவது எதிர்மனுதாரராக வழக்கில் அந்த நடிகையின் பெயரை சேர்க்க வேண்டி வரும் தான் சொன்னாங்களே தவிர விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் அந்த நடிகையின் பெயரை சொல்லல. நீ என்ன சொல்லலன்னு சொல்லுவேன்னு என்ன மிரட்டுறது? நானே காட்டுறேன், அந்த நடிகை யாருன்னு நானே காட்டுறேன் பாருங்கன்னு விவாகரத்து வழக்கு தொடர்ந்த சில நாட்களுக்குள்ளாகவே மேட்சிங் ட்ரெஸ்ஸோட வெளியே வந்தது யாருங்க? இப்படி வெளியே வந்து ஆதாரத்தை உருவாக்கியது யாருங்க? சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு தொடர்ந்ததற்கு பின்னணியில் திமுக சதி இருக்கு, மிரட்டல் இருக்குன்னு சொன்னா, அப்ப 2 பேரும் ஒரே உடையில் வந்தது திமுகவோட சதிதானா? 2 பேரும் 2 கார்ல வேற கார்ல வந்துட்டு இருக்கும் போது வேற உடையில் வந்து இந்த உங்களை வழிமறிச்சு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு 2 கார்ல வந்த உங்களை ஒரே கார்ல ஏத்தி அமிச்சது திமுக தானா? ஆமா, கண்டிப்பா திமுக தான். 2 கார்ல வந்து உங்களை டக்குன்னு மடக்கி ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நாங்க 2 பேரும் ஒரே கார்ல வந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ரீச் ஆகும்போது தான் எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆஹா, என்னப்பா நம்ம ட்ரெஸ் மாறி இருக்கே, அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. அந்த பக்கம் பார்த்தா தனியா தான் வந்திருந்தோம், திடீர்னு பாருங்க இந்த மாதிரி எப்படி என் கார்ல வந்தாங்க? அப்போ திமுகவோட சதி. அந்த சதியோடவே இறங்கி 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல ஒன்னா உட்காந்து நின்னு போட்டாக்கு போஸ் கொடுத்தாங்களா? அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியலன்றதுக்காக நீங்க தான் பாருங்க இந்த மாதிரி கேவலமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிட்டு அந்த பழியை தூக்கி திமுக மேல போட்டு தெரிஞ்சுனுக்கிறீங்க. அந்த வரிசையில சிக்கந்து பார்த்திபன் அவர்கள் அடுத்து ஒருத்தர் சிக்கியிருக்காரு. அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்ப பார்த்திபன் அவர்கள் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுறாரு, ஆடியோ வெளியிட்டாரு, வீடியோவும் வெளியிட்டாரு. அதற்கு பிறகும் திரும்ப பேசுறீன்ட்டு இந்த குந்தவை அவர்கள் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்த திரிஷா அவர்கள் அதையே பர்பஸா திருப்பி பேசிருக்காங்கன்னு சொன்னா, அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து இத எப்பவுமே நம்ம லைம் லைட்லயே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இந்த ஆசையை குறிப்பிட்டு தான் பார்த்திபன் அவர்கள் சொன்னாரு, அந்த அம்மாவை கொஞ்ச நாட்களுக்கு வீட்டுல உட்கார வச்சீங்கன்னா விஜய்க்கு நல்லதா இருக்கும்னு. ஆனா பாருங்க, போற போக்குல அவர் தெரிவிச்சுட்டு போன கருத்துக்கும் காரணம் பின்னணியில் இருப்பது திமுக. அடுத்து கொஞ்சம் போடுங்க சார், அதை சும்மா இருந்தா தானே. அந்த வரிசையில சும்மா இருந்தா தானே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது தமிழ்நாடு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்றதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. சரி, இப்ப இந்த திமுக ஆட்சியில இந்த மாதிரி இருக்குங்க, நாங்க வந்தா என்ன செய்வோம், எப்படி அதையெல்லாம் சரி செய்வோன்ற ஒரு விஷயத்த சொன்னா பரவாயில்ல. ஆனா பாருங்க, அடுத்தவங்களை திட்டிட்டே இருக்கிறத தவிர வேற எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. இதற்கு பெயர் தான் அரசியல்னு சொல்றாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல எங்க போய் நிக்கிறாங்கன்னு சொன்னா, முதல்வர் அவர்களை முட்டாள்னு சொல்ற அளவுக்கு, ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர் சொல்லிட்டாருங்க. அதிமேதாவி, உலக அரசியலை கரைச்சி குடிச்சு மண்டக்குள்ள மூலக்குழுவம் வச்சு திணிச்சுன்னு சுத்தினுகிற அறிவாளி சொல்லிட்டாரு முதல்வர் அவர்கள் முட்டாள் என்று. ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். ஆனால் யாரு உண்மையில் அக்மார்க்கு ISI முத்திரை பறிக்கப்பட்ட ஒரிஜினல் அசல் முட்டாள் என்கின்ற உண்மையை தேர்தல்ல மக்கள் உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அப்ப நீங்க எந்த பாஷையில் அடுத்தவங்களை பார்த்து முட்டாள்னு கதறுவீங்கன்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா, அந்த இடத்துலயே அந்த மேடையிலேயே இவங்க எப்பேற்பட்ட முட்டாள்கள் என்று நிரூபிச்சாங்க. வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, நான் சிவனே தான் ஏன் போயிருந்தேன், தேவையில்லாம ஏன் என்ன வம்பு சட்டைக்கு வலிக்கிறீங்கன்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க வம்பு சட்டைக்கு வந்தாரா, அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா ஒரு பக்கமா நடிச்சுன்னு போயிருக்காரு, எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நான் உண்டு, என் சுயநலம் உண்டு இருக்கன்ற ஒரு ரேஞ்சில் அவர் இருந்து நிற்காரு. சும்மா இருக்கிற போயிட்டு வம்பு சண்டைக்கு வலிக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல யாராவது கேட்கலாம், என்னப்பா போற போக்குல சுயநலம்னு சொல்ற மாதிரி தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுதுன்ட்டு இல்லை, உண்மை அதுதாங்க. நம்ம எப்பவுமே இருக்கிற நியாயத்தையும் உண்மையும் பேசிதான் பழக்கம். யாருக்காகவும் சொன்ன கருத்துக்களை மாத்தி பொய்யெல்லாம் பேச மாட்டோம். அந்த உண்மை ஒரு ஓரமா வந்துட்டு போட்டோம். இப்போ ரஜினிகாந்த் அவர்களை வம்பு சண்டைக்கு வலிச்சதை போடுங்க சார்.
தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கோங்க. மறுபடியும் இப்ப புரியுதுங்களா? வாயை வச்சுன்னு சும்மா இருந்தா தானே எதுக்காக சொல்றோம்னு சொல்லி சும்மா இருந்தா தானே. பேச வேண்டியது எதுவோ அதை பேசாம எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி வச்சிருக்காரு. ஊர்ல இருக்கிற எல்லா நடிகர்களின் ரசிகர்களையும் வம்பு சண்டைக்கு வலிச்சு எல்லாரையும் பாருங்க பகச்சிக்கினாங்க. முதல்ல சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட சண்டைக்கு போனாங்க. அடுத்து அஜித்குமார் அவர்கள் தள்ள கை வச்சாங்க. அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு இருக்காரு. அவர் யார் பேச்சுக்காவது போறாரா? அவரையும் விட்டு வைக்கல பாருங்க. அஜித்குமார் ரேஸ் ஓட்டுறாரு. ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், எல்லா வீடு விஜய் இல்லாத வீடே இல்லை. ஆனா பல நடிகர்கள், உச்சப்பட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கை வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தாங்க? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன். சிவகார்த்தியினை வம்புக்கு இழுத்து அவரது ரசிகர்களை பகைத்துக் கொண்டது போதாதுன்னு சொல்லி போன வாரம் அஜித்குமார் அவர்களை வம்பு சண்டைக்கு இழுத்து அவரது ரசிகர்களையும் பாருங்க பகைச்சுகிறாங்க. இப்ப பாருங்க வம்பு சண்டை வலிக்கிற அந்த வரிசையில ரஜினிகாந்த் அவர்களையும் சேர்த்து இழுத்து விட்டாங்க. இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. தப்பு கிடையாது இந்த மாதிரிலாம் பேசுறது. ஆனா பாருங்க திமுக தான் ரஜினியை மிரட்டி அரசியலுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் இருக்குங்களா? என்ன பாருங்க, ஒரு யூடியூபர் நம்ம கிட்டவே ஆதாரம் இல்லைன்னா அந்த விஷயத்தை குறித்து பொது வழியில பேச மாட்டோம். ஆதாரம் இருந்தாதான் பேசுவோம். ஆதாரம் இல்லாமல் பேசுவதற்கு பெயர் உண்மை அல்ல, அவதூறு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு, சிஸ்டத்தை மாத்த போறேன்னு சொன்னாரு. ஆனா பாருங்க, மாத்துறேன்னு சொன்னவரை மாத்த விடாம மிரட்டி அவர் அரசியலுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்கன்னு சொல்ற விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கா? இருந்தா காட்டுங்க. உங்ககிட்ட ஆதாரம் இல்லை, ஆனா பாருங்க எங்க கிட்ட காட்டுறதுக்கு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரங்க? அதாவது ஊர்ல இருக்கிறவங்க யாரை வேணா மிரட்டலாம், எங்க தலைவரை மட்டும் மிரட்டவே முடியாதான். அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எல்லாரையும் மிரட்டலாம். ஆனால் தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்படியாப்பா? அந்த கை கட்டி நிக்கிற அந்த உருவத்தை கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது யாருப்பா கண்ணா? லாட்ரி ஆதவ் கண்ணா? விஜய் தானே. அம்மா அம்மா அம்மா. அதுவும் பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி பேசல, கேமராவுக்கு முன்னாடி தான் பேசாது. அப்பவே அம்மான்னு சொல்லும் போதே எவ்வளவு பயம், கதி கலங்குது. கைய கட்டிக்கின்னு அம்மா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம், கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா கண்ணை திறந்து ஏறெடுத்து பாருங்க அம்மா அம்மா அம்மான்னு கைய கட்டிக்கின்னு அடங்கி ஒடுங்கி இருந்தது யாருங்க? இப்ப சொல்றீங்க இல்லைங்களா, எங்க தலைவரை மட்டும்தான் யாராலையுமே மிரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டவே இல்லை. யாருமே மிரட்டல. படத்தை தடை பண்ணாங்க. அந்த படத்தை தடை பண்ணாங்க. டைம் டு லீடு நான் போடுறேன், நான் காட்டுறேன் பாரு யார் லீடுன்னு சொல்லி படத்தை தடை பண்ணாங்க. அவ்வளவுதான். அதுக்கே அம்மா என்னம்மா படத்தை தடை பண்ணிட்டீங்களே, வா வா வந்து கொடநாட்டில் என்ன வந்து பாரு, கொடநாட்டில் வந்து என்ன பாரு. கொடநாட்டுக்கு போறாங்க. ஐயோ இப்பதான் கிளம்புனாங்க. நீங்க எதுக்கும் அவங்களை வீட்டுல போய் பாருங்க. ஐயோ வீட்டுக்கு போயிட்டாங்களா? அங்க உருள்றோம். நானும் எங்க அப்பாவும் உருண்டே போறோம்னு வீட்டுக்கு உருண்டே போறாங்க. அங்க போய் சேரத்துக்குள்ள அந்த அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. அப்படியா? நாங்க ஆபீஸ்க்கு ஓடுறோம். ஆபீஸ்லயும் இல்லை. அப்ப என்ன பார்க்கலாம்? வர வழியில எங்கேயாவது பார்க்க வேண்டியதப்பா. காரம் அடக்கி அம்மா நீங்க தாம்மா எங்களுக்கு கண்கண்ட தெய்வம், எப்படியாவது எடுத்து பாருங்கம்மா அம்மா அம்மான்னு கதர்னது யாருமா? பருத்தி வீரன் படத்துல சரவணன் சொல்லுவார் இல்லைங்களா, யோ போய ஆள்ன்றதுக்காக நீ என்ன பேசுவீங்கன்ட்டு. அந்த மாதிரி அந்த அம்மா இல்லைன்றதுக்காக நீங்க என்ன பேசுவீங்களா? அசகாயம் சூரன் ரேஞ்சில் ஊருக்குள்ள யாரை வேணா மிரட்டலாம். ரஜினிகாந்த் அவர்களை உட்பட கூட மிரட்டலாம் திமுக. ஆனா திமுகவால மிரட்ட முடியாத ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அது எங்க தலைவர் தான். மிரட்டவே வேண்டாம். என்னையா அப்படின்னு ஒரு குரல் விட்டா போதும், ஐயோ நான் இல்லையான்னு ஓடுவாரு. சரி, ஓடுறது ஒரு ஓரமா ஓடிட்டு போங்க. அது என்னது, போற போக்குல ரெட் ஜெயிண்டா மிரட்டியே ரஜினிகாந்த் நடிக்க வச்சாங்களா? இன்னைக்கு என்ன ஆனார் அவரு? கடைசியில ரெட் ஜெயிண்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அப்படிங்களா சார்? அப்போ சன் பிக்சர்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுல யாருங்க விஜய மிரட்டி நடிக்க வச்சதுங்க? அப்ப மிரட்டலுக்கு பயந்து தான் நடிச்சாரா? அதுவும் பாருங்க புகழ்ந்து தள்ளுறாரு.
முக்கியமா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கலையை வளர்க்கணுன்றதுக்காகவே நிதி அள்ளி 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 கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் இவருக்கு மிஸ்டர் கலாநிதி மாறன் பேர் வச்சாங்களா இல்ல மிஸ்டர் கலாநிதி மாறன் பேர் வச்சதுனால இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாரான்னு தெரியல. அதுக்கு தான் சொல்றது, கண்ணாடியை கழுத்துல மாட்டின்னு பேசாதீங்க, கழுத்துல இருக்கிற கண்ணாடியை ஓரம் கட்டி வச்சுட்டு திருப்பி வச்சுட்டாவது பேசுங்கன்றது. கண்ணாடியை பார்த்தே ஏன் சார் பேசுறீங்க? நீ சொல்றதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்கான்ட்டு அந்த டுபாகு ஜோஷியரை பார்த்து கேட்கிற டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க சொல்றதுல ஏதாவது ஒன்னாவது உண்மையா இருக்குதுங்களா? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்தவரை மிரட்டி திமுக மிரட்டி அரசியலுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுல உண்மை இருக்கா? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார், இதே மாதிரி 2 கட்சிகளுக்கும் மாற்றாக நான் வந்திருக்கேன், ஆன்மீக அரசியலை கொடுக்க போறேன்னு சொன்னாரு. அவர் மீது அழுத்தமாக பிஸ்கெட் ஜேபி கட்சியோட முத்திரை பதிந்து விட்டது. அவர் என்னதான் முயற்சி செய்தாலும் அவர் மீது விழுந்த அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியோட முத்திரை அவரால் எடுக்க முடியவே இல்லை. அவரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர் என்கின்ற ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் ஒட்டுமொத்தமான மக்கள் மனதில் பதிந்து விட்டது. இன்றைக்கு விஜய் பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாம எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களை குறிப்பிட்டு எது பேசினாலும் என் கருத்துலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் மீது பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஸ்ட்ராங்கான முத்திரை பதிந்து விட்டது என்கின்ற ஒரு காரணம். அடுத்து மிக முக்கியமான காரணம், அவர் ஓப்பனா தெரிவிச்சாரு, எனது உடல்நிலை ஒரு காரணம், அடுத்து கொரோனா ஒரு மேஜர் காரணம். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்னை நம்பி வருகின்ற எனது ரசிகர்களை நடுத்தெருவில் நிறுத்துவதற்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு தான் அரசியலை விட்டு ஒதுங்குறாரு. ரஜினிகாந்த் அவர்களிடம் அரசியல் ரீதியாக அவரது அரசியல் செயல்பாட்டில் எக்கச்சக்கமா விமர்சனம் இருக்கு. நம்மளே நிறைய காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம். அரசியலுக்கு வரேன்னு சொன்னவர் சில பல காரணங்கள், முக்கியமாக அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு கொரோனா காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை அனைத்தையும் காட்டிலும் அவரது ரசிகர்களின் ஆழம் என்னவென்று அவருக்கு தெரியும். அதற்கு உதாரணம் சிரஞ்சீவி அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். ஒரு நடிகரோட ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் மட்டும் அந்த ஓட்டை வைத்து ஆட்சி அமைக்க முடியாது என்கின்ற உண்மையை அவர் தெரிஞ்சுகிறார். அதற்கு பிறகுதான் அவர் அரசியலுக்கு நான் வரல, அந்த அரசியலுக்கு வர எண்ணம் இல்லை என்று ஒதுங்குறாரு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதை குறித்தும் வரமாட்டேன்னு சொன்னதை குறித்தும் விமர்சனம் செய்வதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்கு. ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர விஜய்க்கும் சரி, அந்த விஜய் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் உரிமை கிடையாது, எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. யார் வேண்டுமானாலும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் விஷயத்தை குறித்து விமர்சனம் செய்யட்டும், நீங்க செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு 1991-96 காலகட்டம், அப்பெல்லாம் விஜய் பச்சா நடிக்க வந்த சமயம், சின்ன பையன். ஜெயலலிதா அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த சண்டை இருக்கு இல்லைங்களா, சண்டை அன்றைக்கு இருக்கிற தலைமுறை கிட்ட கேட்டா தெரியும். உதாரணத்திற்கு அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோ. இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பண வரி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வரி வந்திருக்கு. அது தமிழ் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நினைக்கிறது நடக்காது. இதை எப்ப சொல்றாரு? சர்வாதிகாரி மாதிரி இருந்த ஒரு சர்வாதிகாரி கொடுங்கோல் ஆட்சியை செய்து கொண்டிருந்த அந்த சமயத்துல ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக பதிவு பண்றாரு. ஆனா யாருக்குமே போயிட மாட்டாரு எங்க தலைவர் விஜய். எங்க தலைவரை மட்டும்தான் யாராலையுமே மிரட்ட முடியாதுன்னு சொல்ற. நம்ம லட்சணம் எப்படி சார்? அம்மா அம்மா கேமராவுக்கு முன்னாடி தான் பேசுற, இருந்தாலும் எனக்கு உங்களை பார்த்தா அவ்வளவு அச்சம், நடுக்கம், கதி கலங்குது, பீதியில வார்த்தையே வரல. கேமராவுக்கு முன்னாடி நிற்கும் போதே கையை கட்டி எப்படி நின்னாருங்க. அடுத்து கருப்பு பணம் யார் பதுக்கி வைத்தாலும் தவறுதான். ரஜினிகாந்த் அவர்களாவது நான் கருப்பு பணத்தை வாங்கினேன்ட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஜெயலலிதா அவர்கள் என்னை பத்தி கேட்டிருக்காங்க, கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவரு? நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். 95% இருக்கும்போது 20 years முன்னால நான் அது வாங்கியிருக்கேன், ஓரளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்த பிறகு நான் கம்மி பண்ணேன். அது 65%, 35%, ராஜீவ்காந்தி, சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து 35% எல்லாம் பண்ண பிறகு டெஃபினெட்லி கிடையாது. விஜய் எப்படிங்க கருப்பு பணத்தை பதுக்கி வச்சு வருமான வரித்துறை அதிகாரிகள் அவர் வீட்டுக்கு வந்து விஜய் பதுக்கி வைத்த கருப்பு பணத்தை பிடிச்சி 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அதை நீதிமன்றம் உறுதிப்படுத்துறாங்க. அப்படி அதிகாரப்பூர்வமாகவே கருப்பு பணத்தை பதுக்கி வைத்த கருப்பு பணம் முதலை என்கின்ற உண்மையை அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றம் உறுதி செய்த பிறகும் கூட இன்னமும் நான் உத்தமன்னு வேஷம் போட்டுங்கிற வேஷவாதிங்க விஜய். ஆமா, நான் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சேன், கருப்பு பணம் வாங்கினேன், இல்லைன்னு சொல்லவே இல்லைன்ட்டு என்றைக்காவது ஒரு நாள் விஜய் மேடையில மைக்குக்கு முன்னாடி உண்மையை வாந்தி எடுத்திருக்காரா? இல்லவே இல்லை. இன்றைக்கும் தான் ஒரு உத்தமன் என்கின்ற ஒரு உருவத்தில் தானே வாழ்ந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான்.
ஊழல் செய்யவே மாட்டான். ஆனா அந்த வகையில ரஜினிகாந்த் அவர்கள் நான் கருப்பு பணத்தை வாங்குறேன்னு நிறுத்திட்டேன்றாரு. எப்ப நிறுத்துறாரு? போதும் ஓரளவுக்கு சம்பாதித்த பிறகு எனக்கு போதும்னு நிறுத்திடுறாரு. ஆனா எப்படியோ ஒண்ணு உண்மையை ஒத்துக்கிறாரு இல்லைங்களா? நான் கருப்பு பணத்தை வைத்திருந்தேன், வாங்கறது உண்மைதான்ட்டு. அந்த உண்மையும் பெருந்தன்மையும் விஜய் கிட்ட இருக்குங்களா? நாங்க யாரா இருந்தாலும் நேர்மையாக உண்மையைத்தான் சொல்லுவோம். அன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்களாவது நேர்மையாக ஒரு வித பெருந்தன்மையோடு ஒப்புக்கொள்கிறார். விஜய் ஒப்புக்கொண்டாரா? இது குறித்து கவிஞர் எழுதின ஒரு பாட்டு. சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள். அடுத்தவங்களை எதிர்நோக்கி ஒரு விரல நீட்டினீங்கன்னா பாக்கி இருக்கிற உங்களோட 3 விரல உங்களை தான் காட்டும். அடுத்தவங்களை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்ற விஜய் தான் அனைத்து வகையிலும் நம்பர் 1 ஊழல்வாதி. அது கருப்பு பணத்துல தொடங்கி காருக்கு டாக்ஸ் கட்டுறதுல இருந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்கின அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற வரைக்கும் இப்படி எந்த வகையிலுமே துளி அளவு தைரியம் இல்லாமல், உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு கூட துளி அளவு தைரியம் இல்லாத நீங்கள்லாம் சொல்லலாமா சார்? அடுத்தவங்களை பார்த்து மிரட்டினாங்க, நாங்க மட்டும்தான் மிரட்டலுக்கு அடிபணியாத பெரிய சிங்கம்னு சொல்லி, இந்த மாதிரி சிங்கம்னு சொல்லி அசிங்கப்பட்டு போற எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டு மீதிப்பட்டு நாயடி பேயடி பட்டு அடி வாங்குற வரிசையில பாருங்க, இவங்களை தான் அடி வாங்கிறதுக்கு காரணமா இருந்துறாங்க. யார கொள்கை எதிரின்னு சொல்றாங்களோ அந்த கொள்கை எதிரியே நிதிஷ்குமார் அவர்களை குறித்து பீகார் மாநிலத்தை பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் கொள்கை எதிரியோட ஆட்சியை பாராட்டோன்னு புகழ்ந்து தள்ளினுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க தான் எங்க கொள்கை எதிரின்னு ஊத்தோன்னு ஊத்தினுங்கிறாங்க. அதனால்தான் சொல்றோம், ஒரு 10 நாள் போற எல்லா இடத்துலயும் ஆதவர்ஜுனா கிட்ட மைக்க கொடுத்து ஆளா பேச சொல்லுங்க. மிச்சம் மீதி ஒட்டினுங்கிற விஜயோட சோழிய மொத்தமா முடிச்சிருவாரு. அதுக்கு காரணம் வாய வச்சு சும்மா இருந்தா தானே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா வாய வச்சு சும்மா இருந்தாதான்ற ஒரு விஷயத்தை குறித்து, அசகாய சூறர்களை குறித்து முக்கியமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற ஒரு கருத்துக்கள் கண்டிப்பா நீங்க பதிவு. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.